அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்சி பெட்ஸாக நான் உங்களை இருப்பார் நண்பர்களே. நம்மளோட விக்ரம் அண்ட் அக்ரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தெளிவாக இருக்காப்புல. 2 பேருமே பாருங்கள் எப்படி நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கானுன்ட்டு. இல்லை போய் மேய சொன்னால் மேய மாட்டானு, சுற்றி சுற்றி வந்துட்டு கிடப்பணும். எப்போயாவது பசிக்கிறப்ப போகணும். இதுதான் அவனுக்கு வேலை பார்த்தீங்கன்னாக்கா. 2 பேரும் நம்ம கொல்லை பக்கம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. இந்த மேய்ச்சலுக்கு போனவங்களும் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாங்க அப்படியே. இப்போ ரொம்ப கைப்பழக்கத்தில் இருக்கிறனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதுங்க செம்பிளி குட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நல்லா பக்கத்துலேயே சுற்றிக்கிட்டே இருக்குன்னு பார்க்கும். ரொம்ப ஆக்டிவேட்டு, ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள். எப்படி நல்லா ஜம்ப் பண்ணலாம் சாப்பிட்டுக்கிட்டு. நம்ம கட்டி போட்டு தான் எதுவாக இருந்தாலுமே. இந்த விக்ரம் பையை பார்த்தீங்கன்னாக்கா முட்டைலாம் ஆரம்பிச்சிட்டாரு தலைவர். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம முட்டுற அளவுக்கு பழக்க மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்களாம் இருக்கிறனால நம்ம ரொம்ப சேஃபாக தான் வச்சுக்கணும். நம்ம பாருங்கள், தலைவர் இப்போ தான் கோவம் வந்துக்கிட்டு இருக்காது அவருக்கு. கொம்பு ஒன்றும் உருவலை. நம்ம கொம்பெல்லாம் உருவி விட்டோன்னு சூப்பராக போயிடும். குட்டி பார்த்திங்கனாக்கா இந்த மழைனால முடி வெட்டாமல் வச்சுருக்கோம். நம்ம இன்ஷால்லாம் மழை முடிகிற நேரத்தில் வெட்டிவிடுவோம் அப்படின்ட்டு. குட்டிங்க எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தெளிவாக அப்படியே போகும். திரும்ப பார்த்திங்கன்னா உடியாரம், பின்னாடியே உடியாந்துடும். பார்த்துருச்சுனாக்கா அப்படியே உடியாரம் வரும். விக்ரம் நல்லா ஷூட்டிங்காக இருக்கும். நல்லா துருன்னு கிடப்பாப்புல. அக்ரமும் அதே மாதிரி தான். அக்ரம் கொஞ்சம் சைஸு குண்டு, விக்ரம் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாப்புல. ஆனால் எப்படி இருக்குது பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மள்கிட்ட சுத்தமான சிறுவிடை கோல்லாம் இருக்குது.